ஹலோ, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரக்கோலி கிரேவி. இந்த கிரேவியில் உருளைக்கிழங்கும் சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் ப்ரக்கோலி மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். ப்ரக்கோலியே இது போல் சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் தண்ணி சுட வச்சுருக்கேன். இதில் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ப்ரக்கோலியை அதில் சேர்த்து 1 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். கோல்டு வாட்டரில் போட்டு 1 நிமிஷம் கழித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அது ஒரு 80% வெந்தால் போதும். தோல் உரித்து இதை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு உருளைக்கிழங்க அதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ப்ரக்கோலியை சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் தாளித்து நசுக்கி வச்ச விழுதை சேர்த்து வதக்கி பச்சை வாடை போன பிறகு பொடியாக நறுக்கிய 2 பெரிய வெங்காயம் போட்டு சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டு 1/2 கப் தயிரை பல்ஸ் மோட்டில் அரைச்செடுத்து இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது 2 தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாடை போனதுக்கப்புறம் சால்ட்டும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து கிளறிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம காய்களை சேர்த்துக்கலாம். காய்கள்லாம் வெந்ததுக்கப்புறம் கசூரி மெத்தி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, புலாவ், தோசைக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.